அண்மை செய்தி. மக்களவை தேர்தலுக்காக திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் தமிழ்நாட்டில் 10 தொகுதிகளும் புதுச்சேரியில் 1 என மொத்தம் 11 தொகுதிகளை திமுகவிடம் கேட்கவிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜா வழங்கிட கேட்கலாம். ராஜா, வணக்கம். தற்போது காங்கிரஸ் இந்த 11 தொகுதிகளை கேட்கும் பட்சத்தில் இது எந்த அளவுக்கு ஒரு சாத்தியமாக நடக்கக்கூடும்? இது தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். அதாவது தமிழ்நாட்டில் திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடித்த நிலையில் இன்றைய தினம் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேவை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை சந்தித்தார். அவருடன் மேலிட பொறுப்பாளர்கள் அஜய்குமார் மற்றும் புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் தமிழக சட்டமன்ற குழு தலைவராக இருக்கும் ராஜேஷ்குமார் போன்ற பல்வேறு முக்கிய நிர்வாகிகளும் இதில் கலந்து கொண்டிருந்தார்கள். சுமார் 1 மணி நேரம் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றிருந்தது. இதில் முக்கியமாக தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்துவது, அதே போல் தமிழகத்திற்கு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே வர இருக்கிறார். அவர் பிப்ரவரி 13ஆம் தேதி வர வேண்டியிருக்கிறது. ஆனால் அடுத்த மாதம் வருவார் என கூறப்படுகிறது. அவர் வரும்பொழுது பிரம்மாண்ட பேரணி ஏற்பாடு எந்த இடம் என்று இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. இதை தவிர தொகுதி பங்கீடு குறித்தெல்லாம் முக்கியமாக விவாதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல விஜயதாரணி கட்சி பாஜக இணைந்த பிறகு அவர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். அதே போல விலவங்கோடு தொகுதி இடைத்தேர்தல் வர இருக்கிறது. அதற்கு வேட்பாளர் யார் என்பது முடிவு செய்வது குறித்தெல்லாம் பேசப்பட்டிருக்கிறது. முக்கியமாக மக்களவை தேர்தலில் திமுக காங்கிரஸ் இடையே இந்த தொகுதி பங்கீட்டில் சில தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அதாவது இந்த முறை திமுக தமிழகத்தில் 7 தொகுதிகளும் புதுச்சேரி 1 என 8 தொகுதிகள் தருவதாக கூறப்படுகிறது. ஏனால் நிறைய கட்சிகள் அதிக அளவில் தொகுதிகள் கேட்கதாகவும் இந்த முறை காங்கிரஸ்க்கு 8 தொகுதிகள் ஒதுக்கிடுவதாக கூறப்படுகிறது. ஆனால் காங்கிரஸ் கட்சி தரப்பிலும் புதிதாக கட்சிகள் அதிக தொகுதிகள் கேட்கும் பொழுது ஏற்கனவே கடந்த முறை பெற்ற தொகுதிகளுடன் குறைவாக வாங்க விருப்பம் இல்லை எனவும், அதனால் இந்த முறை தமிழ்நாட்டில் 10 தொகுதிகளிலும் புதுச்சேரியில் 1 தொகுதி என 11 தொகுதியை கேட்க வேண்டும் என்றும் முடிவு செய்யப்பட்டதாகவும், இதை அறிவுறுத்தல் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில இது அறிவுறுத்துங்கள் என அவர் கேட்ட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியே இருக்கிறது. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை இன்னும் 1 நாட்கள் நடைபெற இருக்கிறது. அதற்கு பிறகு திமுக இதற்கு ஒப்புக்கொள்ளுமா என்பது குறித்தெல்லாம் இன்னும் 2-3 நாட்கள் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் முடிவில் தெரிய வரும். தகவல்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.